ஹலோ கைஸ், எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து த்ரோன் ஆஃப் சீரில் எபிசோட் 145 எபிசோட் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்குறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்து லைக் போட்டு பாருங்க. நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிங்க. ஸோ லைக் போட்டு இந்த வீடியோ பாருங்க. ஸோ இந்த எபிசோட பார்க்க முன்னாடி வந்து லாஸ்ட் எபிசோட் நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் வந்து இந்த எபிசோட ஸ்டோரி வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே புரியும். ஏன்னா அந்த வீடியோ போட்டு ஒரு வாரம் கிட்ட ஆக போகுது. ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னுமே கிளியராக வந்து புரியும். ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்டிங் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அப்புறம் ஹீரோ அப்புறம் கையரை பார்த்தீங்கன்னா வந்து அந்த வந்து ஸோ அந்த லாக்கிங் பெல்ல இவன் என்ன பண்ண ஒரு ஃபார்மேஷனை போட்டு வந்து 2 பேரும் அதே இடத்துல லாக் பண்ணிட்டு ஸோ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பால் வந்து வெளியே வந்துருப்பான். இதை சொல்லிட்டு இருக்கோம், அவனுக்கு 2 பேரும் அங்கேயே செத்துருவாங்க. அவங்க அடுத்தவங்க எல்லாரையும் கொல்ல வேண்டியதான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹார்ன் அப்படின்னா அவனா ஹோலி கேஜ் அப்படின்ற ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணி இந்த இடத்துல பார்த்து அவன் இடத்துல லாக் பண்ணுறாங்க. அவனை லாக் பண்ணனால இவங்க மேலே அடிச்சு எல்லா ப்ரெஷரும் போய்கிட்டு இருக்கா. ஹார்ன் சொல்கிறான், ரொம்ப நேரம் இது பண்ண முடியாது, ஒழுங்காக வந்து அந்த டுவானிக்கு அவனை தூக்கிக்கிட்டு ஓடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல சாமுவேல் பார்த்தீங்கன்னா டுவானியை தூக்கிட்டு போகிறான். இந்த இடத்துல வந்து கேஜ் அசால்ட்டாக உடச்சிட்டு இருக்கா. ஒட்டு இன்னும் மேலே பண்ணி பார்த்தீங்கன்னா அவனோட அட்டாக் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். அவனுமே பார்த்தீங்கன்னா பெரிய ஃபயர் அட்டாக் பண்ண இடத்துல மூட் ஆள் அப்புறம் வந்து மைட்டி ஜெயிண்ட் வாங்கி பார்த்தீங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணி எல்லாருமே சேர்ந்து ஒரு அட்டாக் ஃபோர்ஸ் கட்டிக்கணும். இவன் என்ன பண்ணுறான், அந்த சைடில் இருப்பது மாட்டுக்கும் அந்த ஒரு சோலை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 சோலை வந்து வெளியெடுத்துட்டு வரான். 3 சோல், ஒன்று ஆடுன்னு ஒன்று மனுஷன் ஒன்று மாட்டுக்கும். மூர்த்தி ஒவ்வொரு ஷீல்டாக மாற்றி 3 ஷீல்டாக வரவான் பாருங்க. இது பயங்கரமான ஸ்கில்லு. ஸோ அந்த ஸ்கில் மூர்த்தி யூஸ் பண்ணி ஒன்றா தட்டுக்க ஆரம்பிக்க இவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணாலும் திருச்சிட்டு போகுது. அவனுக்கு ஒரு சின்ன டேமேஜ் அந்த ஷீல்டுக்கு எல்லாமே தடுத்துருச்சு. இந்த அட்டாக எல்லாம் தெரிச்சுட்டு போ இவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த 3 ஷீல்டை மட்டும் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஒருத்தராலையும் இதை தடுக்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சாகதான் போறீங்கன்ட்டு திரும்ப அட்டாக் பண்ணாலும் உண்மையாக வேலைக்காம இதெல்லாம் தெரிச்சுட்டு போயிட ஆரம்பிக்கிறானுங்க. இந்த இடத்துலையும் சொல்லியிருக்கான், ஒழுங்காக நீங்கள் இப்போ ஒழுங்கான சரண்டை அடைச்சினாங்க இல்லைடா செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து 3 ஷீல்டு ஒன்றாகி ஸோ பவர்ஃபுல் அட்டாக் அடிக்க அந்த ஷீல்டு பார்த்துட்டு எல்லாருமே வந்து சாக போகிறோம்னு நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல இந்த டெய்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஆர்டிஃபாக்ட் டிவைன் ஆர்டிஃபாக்ட் அந்த ஷீல்டை வச்சு பார்த்தீங்கன்னா தட்டுட்டு அந்த அட்டாக் வந்து தடுத்துடும். உடனே கையில் பார்த்து அவள் கீழே கையில் இருக்கிற வெப்பனை பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுட்டு டுவானியை வந்து தப்பிக்க வச்சுருக்க. நீங்கள் இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல எப்படி இங்கே வந்தீங்கன்ட்டு. ஆனால் உங்களுக்கு நான் கொல்ல போகிறேன் கையில் உடனே ரீஇன்கார்னேஷன் ஆஃப் வியர் ரவுண்ட் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீஇன்கார்னேஷன் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாட் வச்சு அடிக்க அந்த ஸ்வாடுமே வந்து அசால்ட்டாக வந்து தடுத்துறான். இதை பார்த்தா கையிருக்கு சரியான ஷாக்கு என்னடான்ட்டு சீலில் இப்போ இனிமேல் பார்த்தா விட்டா மாட்டேன். ஸோ ஹீரோ என்ன தான் அட்டாக் பண்ணா சொல்லி அவனோட அட்டாக் ஒன்றுமே வேலைக்கு அவன் அந்த ஷீல்டு வச்சு மாற்றி தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ இந்த சைடில் இவங்க 2 பேர் என்ன அட்டாக் பண்ணாலும் அந்த 3 ஃபேஸ் ஷீல்டுமே ஒன்றுமே பண்ண முடியல. என்ன சொல்கிறாங்க, இது கண்டிப்பாக தான் ஒரு வீக்னஸ் இருக்காது, நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு இருக்க. உடனே நம்ம கையை என்ன பண்ணுறோம் வந்து அந்த ஆடு கொம்பு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டு அட்டாக் பண்ண வராங்க. அது மட்டும் அவன் என்ன பண்ணுறான், அந்த ஷீல்டை தடுக்காமல் அவன் டேரெக்டாக வந்து தடுத்துடுவாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஹீரோ யூஸ் பார்க்குறான். ஸோ மற்ற எல்லா அட்டாக்கும் அந்த ஷீல்டு வச்சு தடுக்க ஆரம்பிச்சா. ஆனால் அந்த ஆடு ஷீல்டு அதை மட்டும் அட்டாக் பண்ண மட்டும் ஏன் வந்து இது பண்ணான். ஸோ என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கான். அவனோட வீக்னஸ் என்னவா இருக்குன்ட்டு. அப்போ தான் வந்து ஹீரோக்கு புரியுது அவனோட ரைட் ஆர்மில் இருக்கிற அந்த ஒரு ஆடு ஷீல்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த டெஸ்ட்ராய் இருக்குன்ற. ஸோ கண்டிப்பாக அதுதான் வீக்னஸ். அதை மட்டும் வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வேணும் தோக்கடிச்சிடலாம். ஸோ ரைட் ஆர்மரை பார்த்து அந்த ஷீல்டு வந்து நல்லா நோட் பண்ணிடலாம். இடத்துல சரி ஓகே நல்ல சான்ஸ் கிடைக்கணும், இடத்துல இதாண்டா எனக்கு கிடைக்கிற சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடு ஷீல்டு பார்த்தீங்கன்னா உடனே ஹீரோ பண்ண அவனோட அசுரா ஸ்கில் அந்த ஒரு ஸ்கில்லை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளோ ஒன்று ஒரு ஸ்லாஷை அடிப்பான் பாருங்க. அந்த ஸ்லாஷில் பார்த்தீங்கன்னா அந்த ஆடு ஷீல்டு டெஸ்ட் ஆகிடும். அந்த இடத்துல 2 ஷீல்டுமே இது சொல்லிட்டு இருக்கோம். பரவாயில்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கேன், ஆனால் இதெல்லாம் வந்து பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ உடனே திரும்ப அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கான் அந்த இடத்துல. ஸோ கையர் அவனோட இன்னொரு ஷீல்டு அந்த மாடு கொம்பு இருக்கு அந்த ஷீல்டு நம்ம உடச்சோட அவனோட ஆர்மர் அதையும் வந்து சைடில் இருக்கிற அந்த சோழி நம்ம வந்து உடச்சோன்னு சொல்லிட்டு கையனும் வந்து டெத் ஸ்லாஷ் எடுக்க. அந்த டெத் ஸ்லாஷோ சைடில் இருக்கிற அந்த மாடு கொம்பு இருக்கும் பற்றில அந்த ஒரு சோலை பார்த்தீங்கன்னா வெட்டி எடுத்துட்டு அந்த ஆர்மரும் இப்போ தாங்க டெஸ்ட் ஆயிடுச்சு. அவன் சொல்லிட்டு இருக்கா, என்னோட 2 ஆர்மரோட என்னோட ஹியூமன் ஃபேஸ் ஆர்மர் அதுதான்டா பவர்ஃபுல்லானது, அதோட ஃபுல் பவராக பாருடா சொல்லிட்டு அந்த இடத்துல ஹியூமன் ஃபேஸ் வந்துட்டு பெரிய ஒட்டை பார்த்ததை எடுத்து வந்து அதில் வர ஸ்பிரிச்சுவல் ரொம்ப பயங்கரமாக இருக்கேன். நான் உங்ககிட்ட என்னோட டொமைன் ஸ்கில்லை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டொமைன் அந்த ஸ்கில் யூஸ் பண்ணுறது அந்த இடத்துல வந்து ஹீரோ மட்டும் உள்ள வச்சு லாக் பண்ணி பார்த்து எல்லாம் இருக்குது. அந்த கெட்டுமே பார்த்து ரொம்ப கொட்டூரமாக இருக்கு. அவனோட டொமைனுக்குள்ள வந்துடும் அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டொமைனா அதுக்குள்ள இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோட ஸ்பிரிச்சுவல் எதுவுமே இருக்காவல. ஹீரோ தடுக்கலான்னு பார்க்க ஒன்றுமே இருக்கும். அவனுக்கு சரியான டேமேஜ். ஹீரோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரேஞ்ச் ஸ்கில் அந்த ஒரு அட்டாக் அடிக்கிறது பவர் பண்ணுறது அவனோட டீம் தான் எதில் வந்துகிட்டு இருக்கு. ஹீரோ என்னதான் ஒரு அட்டாக் பண்ண முடியும். ஏன்னா பவர் ஸ்பிரிச்சுவல் கொஞ்சம் கூட வேலைக்கு ஆகல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெப்பன் பார்த்தீங்கன்னா ஹீரோ கொள்றதுக்காக பார்த்தீங்கன்னா வேகம் வந்துட்டு இருக்கு. ஸோ ஹீரோ வந்து கொஞ்சம் டாச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து சரியான ஹீரோ டேமேஜ் ஆகி இந்த இடத்துல ஸோ அந்த வெப்பனை விட்டாமல் கண்ட்ரோல் அடிச்சுட்டு இருக்கான். அவனை சொல்லிட்டுருக்கா இந்த இடத்துல எந்த வித ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வெப்பனும் வந்து வேலைக்கு ஆகுது. இந்த இடத்துல அந்த வெப்பனோட புரிதல் தான் வந்து உன்னை வந்து ஃபைட் பண்ண வைக்குது. என்னோட வெப்பனையா ஹார்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த
ஃபார்மேஷன் என்ன பண்ணுதுன்னா சுற்றிக்கிற எல்லா இடத்தும் வெப்பன் வந்து இது வரைக்கும் ஒரு அட்டாக் பண்ண அந்த டிஸ்ட்ராக்ஷனை கொட்டுற மாதிரி ஹீரோ நினைக்கிறேன். அந்த வெப்பன் ரொம்பவுமே பயங்கரமாக இருக்கு. அவன் அவனுடைய எனர்ஜி யூஸ் பண்ணல, சுற்றிக்கிற எனர்ஜி தான் யூஸ் பண்ணுறான். ஆனால் இந்த எங்கேயோ நான் பார்த்த மாதிரியே இருக்குன்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க சேர்த்துல. ஸோ இந்த ஹீரோக்கு சரியாக டேமேஜ். ஸோ இந்த டெக்னிக் இவன் பண்ணுற இந்த மெத்தட் வந்து எங்கேயோ பழக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சு போய் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா வாரியர் டெம்பிளோட இது முன்னாடி லெஜண்ட் அவர் பார்த்தீங்கன்னா அந்த கல்லில் கோடு போடுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு சுற்றிக்கிற யூஸ் பண்ணுவாங்க. அவனை வந்து திரும்ப அந்த ஃபார்மேஷன் கண்டிப்பாக இந்த ஸ்லாஷ் செத்துறவடா ரெடியாக ஹியூமன் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வந்து அந்த ஸ்டோன் வாரியர் ஸ்டோனில் கோடு போட்ட மாதிரி சுற்றிக்கிற எல்லா எனர்ஜியுமே வந்து கேதர் பண்ணிருக்கான். நல்லா நோட் பண்ணி ஹீரோ அவனுக்குள்ள எனர்ஜி யூஸ் பண்ண கிடையாது, சுற்றிக்கிற எனர்ஜி தான் வந்து வெப்பன் யூஸ் பண்ணிருக்கான். இவன் சொல்லிட்டு இருக்கா இதெல்லாம் இப்போ பண்ணால் வேலைக்காவது கண்டிப்பாக நீ சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா வெப்பனை அடிக்க ஆரம்பிக்க. இந்த பக்கம் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து டைமையே ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல டைமும் ஃப்ரீஸ் ஆகிட்டு கொஞ்சம் எல்லாம் அவன் நவர முடியல. ஸோ ஹீரோ மட்டும் சுற்றிக்கிற எல்லா எனர்ஜி அவன் வெப்பனுக்குள்ள இழுக்க ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஸ்லாஷ் வந்து அடிப்பாம்பா இருக்கேன். அடிச்ச ஸ்லாஷ் 2 ஸ்லாஷ் மோத ஆரம்பிச்சு அவனோட அடிதான் வந்து தெரிஞ்சுட்டு போக ஆரம்பிக்குது. அவனுக்கும் சரியான எப்படி இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது மட்டும் வந்து முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க போர்ட்டல்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஸ்பீராக பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு அமைச்சிக்கிட்டு இருக்கு. எல்லா ஸ்பீர் ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எல்லாமே இது பண்ணிருக்கான். இவன் சொல்லிட்டு இருக்கான் கண்டிப்பாக அந்த இடத்துல மட்டும் கொல்லாம நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஹீரோ என்ன செய்வான், இதோட பெரிய பெரிய சுச்சுவேஷனை சமாளிச்சிருக்கேன். என்னோட சீனியர் வந்து டேரெக்டாக வந்து டிமானோட சண்டை போடுறது கண்டிப்பாக நான் அவனை கொல்லுவேன் அப்படின்ட்டு என்னோட சீனியர் லெகசியை காப்பாற்றிட்டு ஒரு அட்டாக் அடிக்க அந்த அட்டாக்ல இருந்து டொமைனும் பிரேக் ஆகுது. அந்த டீமன் பில்லர் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல இறங்கி அப்புறம் அவனோட க்ரௌனும் பார்த்தீங்கன்னா செதறி போகுது. இதில் யாருமே சரியான சாக்கு. ஸோ அந்த கேப்டன் தனியால் இந்த டீமன் பில்லரை கொண்டுட்டாரா அப்படின்னு சொல்லி ஷாக்கில் இருக்க. ஹீரோக்கு சரியான டேமேஜ். உடனே ஹீரோ சொல்லுவான் நம்ம முதல்ல ஹிலுக்ஸோட அந்த அரண்மனைக்கு போகிறதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு இலுக்ஸோட ஸ்பேஸ்க்கு வந்துடுறாங்க. இந்த இடத்துல வந்து டுவானி வந்து மயக்கம் போட்டுருக்கு. எல்லாரும் வந்து அவனுக்கு என்னதாச்சும் அவன் எந்திரி பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கா. இதில் ஹீரோ வந்து கேட்குறான் ஹீரோ ஓகேனா ஹீரோ ஓகேங்கிறான். சீனில் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா டுவானிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெடிசனை பார்த்தீங்கன்னா கொடுக்க போக திடீர்னு அவன் கொடுக்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல டுவானி எந்திரிச்சு கேப்டன்லாம் நீங்களா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து ஷாக் ஆகிட்டு இருக்கான். ஸோ நான் அவங்க எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். தயவு செஞ்சு உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு 2 டீமையும் காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்டுருக்கேன். ஸோ என்ன ஆச்சுன்னு முதல்ல தெளிவாக சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்கேன். அந்த ஆண்ட்ரமோலிஸ் ஸ்னேக் பில்லர் அவளோட பில்லரை திரும்ப உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே சரியான ஷாக்கு. இதில் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஆண்ட்ரமோலிஸ் அந்த வந்து ஸ்னேக்கை வந்து கொண்டு இருப்பாங்க, அந்த டீமன் பில்லர் அடிச்சிருப்பாங்க ஹிஸ்ட்ரியில் அந்த டைம் அதை திரும்ப ரீபில்ட் பண்ணுறாங்களான்னு எல்லாமே சரி என்ன ஆச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நானும் வாங்கியோ ஸ்குவாட் ஸோ வெஞ்சோவோட ஸ்குவாட் ரெண்டுமே வந்து ஹண்டிங்காக போயிருந்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பில்லர் வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டு இருந்தான். அந்த இடத்துல அவனுக்கு பேஸை வச்சிருந்த ஒரு ஏன்ஷியன் க்ரீன் ஸ்டோன் அதை எடுக்கிறதுக்காக போனாங்களே வெட்டிக்கிற மாதிரி எடுத்துட்டோம். அந்த போர்ட்டில் தப்பிக்கலன்னு போக அந்த இடத்துக்கு வந்து 25வது டீமன் பில்லர் வந்து அப்படிறானா. ஸோ எல்லாரும் ப்ரெஷரில் வந்து அமுக்க ஆரம்பிச்சுட்டான். வாங்ஸோ மட்டும் என்னை தள்ளி விட்டு அவன் இங்கே மாட்டிக்கிட்டான். நான் ஒரு ஆள் மட்டும் தான் அந்த 25வது டீமன் ரொம்பவே பவர்ஃபுல்லாக கேட்டு இதை கேட்டு எல்லாரும் வச்சு என்ன சொல்கிறேன், 25வது பில்லர் தான் நாங்கள் ஆல்ரெடி வந்து கொண்டுட்டுமே அவன் வந்து செத்துட்டான் என் கூட சண்டை போடும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம ஆள் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லை அவன் இன்னுமே சாக்கிடுது. இதில் வந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாங்ஸ் வந்து அவனை சூஸ் பண்ணது வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணது எல்லாமே நான் வந்து வெங்ஸோக்கு என்ன ஆச்சா வந்து உயிரோடு இருக்கானா இல்லையா அப்படின்னு நியூஸ் அவளையும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதுதான் வந்து அந்த க்ரீன் ஏன்ஷியன் கோர் ஸ்டோன் இதை வச்சு அவங்க வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஒன்றும் கவலைப்படுத்துறீங்க. ஸோ இதில் எங்கள் எல்லாரோட சோலுமே கனெக்ட் ஆயிருக்கு. இதில் வந்து எல்லா லைட்டும் எரியிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஏதோ ஆஃப் ஆச்சுன்னா பிரச்சனை. சரி இப்போ வெங்ஸ் வந்து உயிரோடு இருக்காங்க, கண்டிப்பாக நம்ம காப்பாற்ற வழி இருக்குன்னு இருக்கேன். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லிட்டு இருக்கான் அந்த இடத்துல. ஸோ ஓகே நம்மளை வந்து காப்பாற்ற கண்டிப்பாக போய் அவனை அலைஞ்சி ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி தான் டைட்டில் கிரேட் ஸ்குவாட் ஏதாவது கண்டுபிடிச்சவன் டைட்டில் கிரேட் ஸ்குவாட் மட்டும் தான் வந்து ஹெல்ப் பண்ண முடியும். அப்படி ஒரு ஸ்குவாட் 2 ஸ்குவாட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல இவனு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாமியல் சொல்லுவான். ஸோ நாங்களும் டைட்டில் கிரேட் ஸ்குவாட் தான் அப்படின்னா என்ன டைட்டில் கிரேட் வந்து இவனு சரியா இருக்கு. ஆமாப்பா நாங்களும் டைட்டில் கிரேட்க்கு அப்கிரேட் ஆகிட்டோம்ப்பா இப்போ தான் நீவா. ஸோ எங்களோட ஹண்டிங் ஸ்குவாட் பேர் டுவான் லைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதில் ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். ஸோ டுவான் லைட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க, நம்ம டீம் வந்து கண்டிப்பாக காப்பாற்றுவோம். நம்ம எல்லாருமே அவங்க ரெஸ்கியூ மிஷனுக்கு போகிறோம், என்ன நடந்தாலும் அவங்கள கண்டிப்பாக நம்ம காப்பாற்றி கூட்டு வர திரும்ப அப்படின்னு ஹீரோ பேச. நெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா வெங்ஸோ பிடிச்சி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதில் எவ்வளோ தைரியண்டா அவங்களுக்கு எங்கே எட்டத்துக்குள்ளே வரீங்க திடீர்னு ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணான். ஸோ அந்த ட்ராகன் டைட் டிமன் பில்லாம் வந்து இறந்துனா அந்த முட்டாளுக்கு வேறு வழியே இல்லை, அவன் வந்து யூஸ்லெஸ், அவன்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வெங்ஸோ கழுத்தை பிடிச்சி ஒழுங்கா சொல்கிறா அந்த கிறிஸ்டல் அவன் எங்கே கொண்டு போயிருக்கான் சொல்கிறியா இல்லோட கொல்லட்டுமா அவனுக்கு கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்த்துக்கிட்டு விஷயத்தில். ஸோ வெங்ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல. ஸோ இந்த அதான எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் என்னென்ன வருங்கிறத ஒரு சின்ன கிளான்ஸாக வந்து காட்டாமையா. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை வந்து லைக் போடுங்க. அப்புறம் இந்த வீடியோ
எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறவங்க கமெண்ட்டை வந்து கொடுத்துட்டு போங்க. ஓகே, இந்த வீடியோ அப்புறம் லைக் பண்ணுங்க. பை 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 பை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணுறேங்க. ஸோ நமக்கு வாட்ஸ்அப் சேனல் வந்து கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் சேனலில் யாராவது ஜாயின் பண்ணலாம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் நம்ம வந்து ஓவராக இருக்குது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணலாம் வந்து கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு வந்து இதுவும் அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் அதை லிங்கை தொட்டே நீங்கள் டேரெக்டாக வந்து உள்ளே வந்துடலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பை 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 பை. அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்க அவங்க கமெண்ட்டே கொடுத்துட்டு போங்க. எத்தனை பேர் அடுத்த எபிசோடு வெயிட்டிங்கன்னு சொல்லிட்டு போங்க.